அங்கேருந்து லைன் எடுத்து வரணும். காமெடி எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நைட் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ராகி தோசை, பொன்னாங்கண்ணி தோசை, வல்லாறு தோசை, முடக்கத்தான் தோசை. ரோஸ்ட்டில் காளான் ரோஸ்ட், பன்னீர் ரோஸ்ட், ஆனியன் ரோஸ்ட், மசால் ரோஸ்ட், பூண்டுபொடி ரோஸ்ட், ரவா ரோஸ்ட், ஸ்பெஷல் மசால் ரோஸ்ட். புரோட்டாவில் காளான் கொத்து புரோட்டா, பன்னீர் கொத்து புரோட்டா, கோதுமை கொத்து புரோட்டா, மைதா கொத்து புரோட்டா. சந்தையில் லெமன் சந்தடி, தக்காளி சந்தடி. சப்பாத்தி, அப்புறம் காளான் கொத்து சப்பாத்தி, பன்னீர் கொத்து சப்பாத்தி. இட்லியில் தட்டு இட்லி, பொடி இட்லி, நெய் ஃப்ரைட் இட்லி. அதே மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது கடை இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தேர்மூட்டையிலேருந்து கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படி படலோடு வந்தோம்னா முருகன் மாவு மில்க்கு பக்கத்தில் இருக்குது. ஹரிகிருஷ்ணா பியூர் மில்க். ஃபேமிலி டைனிங் ரூம் வந்து 2 ரூம் இருக்கு. வாங்க பேசாங்க. வெளியே சீட்டர்ஸ் இருக்கு. பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் 2000 பேர் வரைக்கும். எல்லா எந்த ஆர்டர்ஸ் ஃபுல் பாதிக்கு மேல இடத்துலயுமே இருக்கு. ராகி களி தோசை, பாதநாள தோசை, ராகி தோசை, வல்லார தோசை, ஆவாரம்பூ தோசை, ராகி களி, மத்தியானம் நவதானிய சாம்பார், தினமும் ஒரு ரசம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குங்க. அதாவது உடம்புக்கு எடுக்காத என்னென்ன ஐட்டம்ஸோ அது வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி நைட்டில் கோதுமை பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குங்க. நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஒரு 30 ஐட்டம்ஸ் மேலே ஒரு நேரத்துக்கு வந்து இருக்குங்க. மத்தியானம் வெரைட்டி மீல்ஸ் இருக்குங்க. ராகி களி இருக்கு, நவதானிய சாம்பாரோட டெய்லி தினமும் ஒரு ரசமும் இருக்குங்க. இந்த மாதிரி முதல்ல நம்ம அந்த காலத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 110 வயசு வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு காரணம் என்ன? நம்மளோட மெயினாக அதில் வந்து ஃபுட், இது வந்து உணவு வந்து முக்கிய காரணம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்மளுக்கு என்ன சாப்பிடணும், நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறை இருக்கு. அந்த முறை வந்து நம்ம யாருமே இப்போ வந்து கடைபிடிக்கிறது கிடையாது. பூரா எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன அவசரமாக சீக்கிரமாக சாப்பிட்றோம், சரியாக மென்று சாப்பிட்றது கிடையாது. ஆரோக்கியமான உணவு எதுன்னு சொல்லி சாப்பிட்றது கிடையாது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக எது கிடைக்குதோ அது சாப்பிட்லாம். அதாவது வந்து நம்ம என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற பொறுத்து இருக்கு. நல்லா நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய உணவு இருக்குன்னு, வயிற்றுக்கு எடுக்காத உணவு இருக்குன்னு. இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோ பாம் ஆயில், நோ கலர் பவுடர், நோ சோடா உப்பு, நோ அஜினமோட்டோ, உப்பு, காரம், புளி எல்லாமே கம்மியாக தான் இருக்குங்க. நீங்கள் நம்ம கடைக்கு வரணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நீங்களும் வந்து நல்லா இருக்கணும். எல்லாருமே சாப்பிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். நம்மளுக்கு இப்படிலாம் பேசி பழக்கம் இல்லை. நம்ம லைவ்ல பேசிட்டு இருக்கோம். அதனால நம்ம ஏதாச்சும் நம்ம பேசுறது ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்களும் கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. ஆனால் பொள்ளாச்சி லோக்கல்ல இருந்து வரதெல்லாம் கம்மியான தான் வராங்க. நிறைய பேர் வந்து உங்க கடை எங்க இருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ப்ளஸ் நம்ம வியாபாரம் தான் பண்றோம். கடையில ஒரு வியாபாரமும் இருக்குன்னு, அதே மாதிரி ஒரு சின்ன லாபம் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சர்வீஸ் மாதிரி, கட்டண சர்வீஸ் மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ஃபுட் பிடிச்சிருக்கா என்னங்கிறது நீங்க உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்க. அதே மாதிரி எதுவுமே கலக்காத ஃபுட் வந்து டேஸ்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஆஹா ஓவன்ஸ்லாம் டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நார்மல் டேஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா அஜினமோட்டோலாம் யூஸ் பண்ணாதனால
நம்ம நார்மல் டேஸ்ட்ல இருக்கு. எந்த வயிறு கெடுக்காத உணவுகள் தான் இருக்கு. நன்றி, நமஸ்காரம். தேடும்